மீண்டும் ரிலீஸ் ஆகிறதா ஜனநாயகன் படம்? ஜனநாயகன் படம் திருப்பி ரிலீஸ் ஆகிறதுக்கான நேரம் நெருங்கி விட்டதாக நாங்கள் நினைக்கிறோம். எப்படின்னா இன்றைக்கி வாபஸ் வாங்கிட்டாங்க அவங்க போட்ட வழக்கை. நாங்கள் ஜனநாயகன் விஷயமாக சென்சார் போர்டு மேலே நாங்கள் போட்ட வழக்கை வாபஸ் வாங்கியிருக்கோம்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவாளர்கிட்ட கடிதம் கொடுத்துட்டாங்க. ஏன் இவங்க வாபஸ் வாங்குகிறாங்க அப்படின்னு கேட்டால் இதுக்கும் அனுப்பிட்டாங்க, மறு ஆய்வுக்கு. இதை ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்டுக்கு மறு ஆய்வுக்கு அனுப்பிட்டாங்க. மறு ஆய்வு எப்படி பண்ண முடியும்? உதயநிதி கிளீனாக அவர் எல் முருகனை வச்சு கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனால் ஜனநாயகன் குரூப் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப க்ளீனாக அமித்ஷாவை போய் பிடிச்சிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய பணக்காரர், திரைத்துறையில் இருப்பவர், அமித்ஷாவுக்கு நெருங்கியவர், அவரை வச்சு போய் பிடிச்சிட்டாங்க. அவர் நேராக பிடிச்சோன்னு அவர் வந்தால் முருகன்லாம் ஓடி போகணும், இல்லைன்னா பதவியே போயிடும். உதயநிதியாவது இதாவது அவர் என்ன கேட்டிருக்காரு அமித்ஷா, காங்கிரஸோட அவர் நெருக்கம் காட்டக்கூடாது. யார்? விஜய். அவங்களோட கூட்டணி வைக்கக்கூடாது, அதுதான் கண்டிஷன். உடனே கொடுத்துட்றோம். ஸோ தயாரிப்பாளர்கள் எல்லாம் போய் விஜய்கிட்ட பேசியிருக்காங்க. விஜய் என்ன யோசிச்சிருக்காரு, நமக்கு இந்த ஜனநாயகன் படம் இதுங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜனநாயகன் படம் வந்தால் நம்ம எலெக்ஷன் விஷயமாக அதில் நிறையா எடுத்திருக்கோம், கட்சி விஷயமாக நிறையா எடுத்திருக்கோம், அது ஜனங்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கும், அது ஓட்டுக்களாக மாறும். அதனால் முதல்ல சொன்னார் விஜய், கூட்டணிக்கு தயார், யார் வந்தாலுமே ஆட்சியில் பங்கு அப்படிலாம் கொடுத்தாங்க. ஸோ இந்த காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப அப்படியே கனவு கண்டு விஜய்கிட்ட போகிறோம், 70 சீட், இவங்க 2% ஓட்டுக்கு 70 சீட் அப்படின்னு, துணை முதன் மந்திரி 6 மந்திரி அப்படின்னெல்லாம் அப்படியே ஆட்களை வச்சு, அதுக்கு தான் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாத்தையும் ராகுல் காந்தி கூட ஃபோன் பண்ணி பேசினார். இப்படி ஒரு ஆள் நமக்கு கிடைக்காது, நம்ம வச்சுருக்கிற 2% ஓட்டுக்கு 70 சீட்டு துணை முதல்வர் அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்தாங்க. ஆனால் கொஞ்சம் அந்த கரூருக்கு அப்புறம் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஜய்க்கு கொஞ்சம் செல்வாக்கு கூடுறதுனால காங்கிரஸே வேணான்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அதனால தான் தனியாக நிற்கிறோன்ட்டார். இந்த டைமில் ஜனநாயகன் படத்துக்கு அமித்ஷா காங்கிரஸோட கூட்டணி சேர, ஏன்னா நாங்களே இப்படி தான் முடிவு எடுத்திருக்கோம், சேரமாட்டோம்ட்டான். அதனால் முருகன் யாரையுமே கண்டுக்காமல் அமித்ஷா கூப்பிட்டு சென்சாரில் ஒழுங்காக கொடுன்ட்டு இப்போ மறுபரிசீலனைக்கு போயிருக்கோம், மறு ஆய்வுக்கு. அதில் ஒரு சில சீனை பேருக்கு கட் பண்ணிவிட்டு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. பாவம் உதயநிதி என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல, ரெட் ஜெயண்ட்டை வச்சு கெடுதல் பண்ணுன்னு நினச்சாரு, எங்கே போய் முகத்தை வைத்து கொள்வாருன்னு தெரியலை.